நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேதாந்தா நிறுவனத்தின் தலைவரும் சுரங்க தொழிலதிபருமான அனில் அகர்வாலின் மூத்த மகனும் 49 வயதான அக்னிவேஷ் அகர்வால் அமெரிக்காவில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக அளவில் கனிம மற்றும் சுரங்க தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது வேதாந்தா நிறுவனம். மும்பையை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையையும் நடத்தி வந்தது. 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையினால் ஏற்பட்ட தீவிர சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் உடல்நல பாதிப்புகளையும் கண்டித்து ஆலையை மூட வலியுறுத்தி நீண்ட போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தின் 100வது நாளில் 2018 மே 22ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மக்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது நிகழ்த்தப்பட்ட கடும் வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் குண்டுகள் பாய்ந்தும் ஒருவர் கூட்ட நெரிசலில் நெஞ்சில் மிதிபட்டும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இறந்தவர்கள் சிலரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் துப்பாக்கி குண்டுகள் மிக அருகிலிருந்து சுடப்பட்டதும் சிலருக்கு தலையில் சுடப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 18 வயது ஸ்னோலினின் என்ற இளம் பெண்ணின் தலையின் பின்பகுதியில் நுழைந்த குண்டு வாய் வழியாக வெளியே வந்ததை பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவித்தது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு காரணமாக 17 காவல் அதிகாரிகளை பட்டியலிட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. நாட்டையே உலுக்கிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. இந்த கொடுந்துயர சம்பவத்தை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டார்கள். இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு சொந்தமான வேதாந்தா குழுமத்தின் உரிமையாளராக அனில் அகர்வால் உள்ளார். அனில் அகர்வால் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னாவில் ஒரு மார்வாடி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவருக்கு அக்னிவேஷ் அகர்வால், பிரியா அகர்வால் என 2 பிள்ளைகள் இருந்தனர். இதில் இவரது மூத்த மகன் அக்னிவேஷ் அகர்வால் வேதாந்தா குழுமத்துக்கு சொந்தமான தால்வண்டி சபோ பவர் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவராகவும் அக்குழுமத்தின் பல்வேறு நிறுவனங்களின் நிர்வாக உறுப்பினராகவும் இருந்தார். இவர் அமெரிக்காவில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார். நியூயார்க்கில் உள்ள மவுண்ட் சினாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். மரணத்தை உறுதிப்படுத்திய வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் தனது மகன் நன்றாக குணமடைந்திருந்ததாகவும் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு எங்கள் மகனை எங்களிடமிருந்து பறித்து சென்றது என்று உருக்கமாக தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அக்னிவேஷ் அகர்வாலின் வாழ்க்கை மற்றும் பயணத்தை நினைவு கூர்ந்தார். அதோடு அவர்கள் சம்பாதிப்பதில் 75% அதிகமானவை சமூகத்திற்கு திருப்பி தரப்படும் என்றும் அனில் அக்னிவேஷுக்கு உறுதியளித்ததையும் உருக்கமாக நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் அனில் அகர்வாலின் மகன் மரணம் குறித்த பதிவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் அக்னிவேஷ் அகர்வாலின் அகால மரணம் மிகவும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. உங்கள் துயரத்தின் ஆழம் இந்த நிகழ்ச்சியான அஞ்சலியில் தெளிவாக தெரிகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தொடர்ந்து வலிமையையும் தைரியத்தையும் பெற பிரார்த்திக்கிறேன். ஓம் சாந்தி என உருக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.